இன்னைக்குரிய டிவோஷன் மற்றவரிடத்திலிருந்து சிந்திப்போமா. பிலிப்பியர் 2:4. மனுஷ இயல்பு எப்பயுமே தன்னை குறித்தே சிந்திக்கிறதா தான் இருக்கும். இதுல என்ன தவறுன்னு நிறைய பேர் நினைக்கலாம். இது தவறு இல்ல. ஆனா இருந்தாலும் பொது வாழ்க்கையில சோசியல் லைஃப்ல பிறரிடத்துல நம்மள வச்சு பார்த்தா நமக்கும் பிறருக்கும் பயனுள்ளவர்களாக வாழ முடியும். அப்படிங்கிறதுனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, பிறனுக்கானவைகளை நாடுங்கள்னு இந்த வசனத்துல. ஒரு முறை கர்ம வீரர் காமராஜர் இருக்கார்ல, அவர் தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் அமைச்சரா இருந்தப்ப அவருக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு உண்மை தொண்டர் ஒருவர் வீட்டுல அவங்க பையனுக்கு கல்யாண அழைப்பிதழ் வந்து கொடுக்கறாரு. அவரு தன்னுடைய மகனோட திருமணத்துக்கு கண்டிப்பா நீங்க வரணும்னு கேட்டுக்கொள்றாரு. அப்ப காமராஜர் சொல்றாரு, அந்த நாள்ல எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அந்த கல்யாணத்துக்கு என்னால வர முடியாது. திருமணம் முடிஞ்ச உடனே ஒரு 2-3 நாள் கழிச்சு நான் வீட்டுக்கு வந்து அந்த கப்புல வாழ்த்துறேன்னு சொல்றாரு. திருமணத்துக்கு தலைவர் வரலங்கிற வருத்தத்தை கொடுத்தாலும் 2 நாட்கள் கழிச்சு கண்டிப்பா வந்து வீட்டுல பாப்பாருன்னு ஆறுதல் அடைஞ்சிட்டு அந்த தொண்டன் போயிடுறாரு. அந்த திருமண நாளன்று காமராஜர் குறித்த நேரத்துல வந்து மணமக்களை மனதார வாழ்த்துறாரு. கட்சி தொண்டருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் செல்வந்தரும் வசதி படைத்தவரோ இல்ல, அவர் கொஞ்சம் ஏழை. அழைப்புதல் கொடுத்து காமராஜர் அவங்கள கூப்பிட்டப்ப அவரு கொஞ்சம் தயங்குறாரு. ஆனா இப்போ திருமணத்துல கலந்து கொண்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப காமராஜ்கிட்ட வந்து கேக்குறாரு, இன்று தவிர்க்க முடியாத உங்களுக்கு ஒரு வேலை இருந்துச்சுன்னு சொன்னீங்களே, எப்படியா வந்தீங்கன்னு கேக்குறாரு. உடனே காமராஜர் சொல்றாரு, ஒருவேளை நான் முன்கூட்டியே வருவேன்னு ஹோப்ஃபுல்லா உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ நான் வரேங்கிறதுக்காக இன்னும் பெரிய பெரிய ஆட்களை பிரமுகர்களை கூப்பிட்டிருப்ப. அது உனக்கு ரொம்ப தேவையில்லாத செலவை தந்திருக்கும். அதனாலதான் நான் அப்படி சொல்லல அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னன்னா, பிறர் கஷ்டத்தை நம்ம கஷ்டம் போல நினைச்சு செயல்படணும். மனிதர்கள் இப்படி கூறுவதை கேட்டிருக்கீங்களா? நல்லது செய்யாட்டாலும் பரவாயில்ல, உபத்திரவமா இருக்காதன்னு சொல்லுவாங்க. பிறருக்கு நன்மை செய்யும் போது ஒரு சில தியாகம் செய்ய நம்ம ஆயத்தமா இருக்கணும். அப்படி இருக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். தேவனே, நன்மை செய்து மகிழ்ச்சி அடைய எங்களுக்கு கிருபை தாங்க. ஆமேன்.